அடுத்தபடியாக மற்றொரு காரியங்களோடு நான் ஏவப்படுகிறேன். யாக்கோபு 4:7 முதல் 10 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பசுத்தமாக்குங்கள். இல்ல நம்ம பாக்குற அழகான வசனம் பாருங்களேன். நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? தினம் நம்ம ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். சும்மா ஒரு ஹாபிக்கா வாசிக்க கூடாது. ஆண்டவரே என் உள்ளத்தில் பேசணும் சுவாமி, ஆண்டவரே எனக்கு ஒரு பதில் தாரும். எப்போ நம்ம அதிகமானவர்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணி அதே சமயத்தில் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது என் லைஃப்ல நான் நல்லா சொல்லுவேன். ஜெபம் பண்றது மாதிரி வேதத்தை வாசிக்க அந்த வேர்ட் ஆஃப் காட், அந்த வசனம் நம்ம போட முடிகிறது, நம்மளை பசுத்தப்படுத்துறது, நமக்குள்ள ஆவியான ஒரு வாசம் பண்ணுவது. அதே சமயத்தில் வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து. ஒரு அம்மா சொன்னாங்க, அம்மா ஒரு நல்ல ஊழியக்காரங்க, எங்க மரும அப்ராட்ல இருக்கிறாரு, அவருக்கு 2வது முறையா கொரோனா வந்துடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல அம்மா, ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. அப்போ நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். நான் என்ன பண்ண, உங்களுக்கு என்ன பதில் சொல்ல நீங்க சொல்லுங்களா அப்படின்னு அப்படியே ஜோமலிட்டு பேசாம இருந்து. சில சமயங்கள்ல வசனங்கள் மூலமா ஆண்டவர் சொல்றாரு, சில சமயம் பாட்டு சத்தம். ஆண்டவரே அவங்க நல்லவங்க, முகத்து ஊழியம் செய்யறவங்க, உத்தமமான ஒரு குடும்பம். ஆண்டவர் சொன்னார், இது கொரோனா, இந்த வியாதி பிசாசு கொண்டு வந்தது, அதை கண்டு ஏன் பயப்பட வேண்டாம், அதுக்கு எதிர்த்து நில்லு. என்ன சாமி சொல்லணும்? அப்பா எப்போ சாத்தானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பாட்டு சத்தம். உன்னதமானவரில் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிலையிலே தங்குவான். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. இந்த பாட்டு சத்தம். நான் சொன்னா, அம்மா உங்க குடும்பம் நீங்க உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறீங்க, அவர் நமக்கு அடைக்கலம், கோட்டை, தஞ்சம், நம்ம இருக்கிற துரு. அந்த மறைவில் நீங்க இருந்த காரணத்தினால அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்றாரு. வாதை உன் கூடரத்தை அணுகாதுன்னு அடுத்த பாட்டு சத்தம். கத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். மடமடான இந்த பாட்டு சத்தம் கேட்டுச்சுமா, கத்திற்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவர்களை பாதுகாத்து கொண்டார். அது அவங்க உள்ளத்துல நம்பிக்கை கொண்டு வந்தது. அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ்ல நல்லா சோகமாச்சுமா. நாங்க கத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளையும் கூட நாம் என்ன செய்யணும் பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படுவோம். கஷ்டப்படுற மக்களோடு நம்ம சேர்ந்து கொள்வோம், கண்ணீரோடு இருக்கிற மக்களோடு நம்ம சேர்ந்து கொள்வோம். ஆடல் பாடல் வேண்டாம். நல்லா அப்படித்தான் கஷ்டப்படுற மக்களோடு நம்ம சேர்ந்து கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆறுதல் நம் மூலமாக வருகிறது. அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். காணாமல் போன ஆட்டுக்காக ஜெபிக்கணும், அது மறுதல் சேருகிறது. எனவே பிசாசுக்கு எதிர்த்து நின்று, பிசாசு கொண்டு வர வியாதி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் எதிர்த்து நின்று வசனங்கள் சொல்லி அதை நம்ம மேற்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே இங்க ஒரு நிமிஷம் பாருங்க, நம்ம தேவனிடத்தில் சேருவோம், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நம்ம தேவனிடத்தில் சேருகின்ற பொழுது அவர் நம்மோடு சேருகிறார். பாவையிலே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமணம் உள்ளவர்களும் இருதயங்களே பசுத்தமாக்குங்கள். அநேக மக்கள் இப்படித்தான் இருக்கும், கொஞ்ச நேரம் நல்ல பிள்ளையா இருக்கும், கொஞ்சம் நேரம் கெட்ட பிள்ளையா மாறும். 2 மனசு, ஒரு மனசு ஜெபம் பண்ணுது, ஒரு மனசும் வேர்ல்டியா இருக்குன்னு சொல்லுது. ஒரு மனசு கலக்கழித்து கூடாது, லஞ்சம் வாங்க, இன்னொரு மனசு இதெல்லாம் உள்ளத்துல சாதிச்சு. 2 மனசும் இருந்துச்சுன்னா என்ன, நமக்கு நம்ம நிலைமை வருதாம போய்விடும். ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை பசுத்தப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே அநேக சமயங்களில் ஆண்டவரே எனக்கு 2 மனது இருக்குப்பா, உண்மை சேவகம் பண்ணணும், பசுத்தமா இருக்கணும்னு சொல்லுது. ஆனா அதே சமயத்துல பிசாசுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிடறேன். ஆண்டவரே எனக்கு நீதி இல்லை, நேர்மையில, உண்மையில ஆண்டவரே மன்னிங்க சுவாமி. ஆண்டவரே தேவரே தேவாக்கு இறங்கி எனக்குள்ள வாசம் பண்ணி ஆண்டவரே நம்முடைய பிள்ளையாக வாழ கிருபை தாருங்க. ஆமென். ஆமென்.